வணக்கம் நிச்சிதா. அணைக்கட்டு தாலுகா ஒடுக்குத்தூர் அடுத்த குருராஜபாளையம் பகுதியில் பார்த்தோம்னால் பயணிகள் ஆட்டோ வந்து கொண்டிருந்தது. அப்போது வேகத்தடை ஒன்று அந்த பகுதியில் இருக்கின்றன. இந்த வேகத்தடையை கடப்பதற்காக அந்த பயணிகள் ஆட்டோ மெதுவாக வந்திருக்கின்றது. அப்போது எதிர்பாராத விதமாக பின்னாடி வந்த காரானது வேகமாக வந்து அந்த ஆட்டோவின் மீது மோதி இருக்கின்றன. இந்த விபத்தில் ஆட்டோ தூக்கி வீசப்பட்டு எதிரே வந்து இருந்த வேப்பங்குப்பம் காவல் துறையின் ஆய்வாளர் சுப்பிரமணியன் அவருடைய கார் மீது மோதி ஆட்டோ கவிழ்ந்திருக்கின்றன. இந்த விபத்தில் பார்த்தோமானால் அந்த ஆட்டோவில் பயணித்த பள்ளி மாணவி மற்றும் ஆட்டோவை ஓட்டி வந்த அந்த ஓட்டுநர் இருவருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கின்றன. உடனடியாக அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் அவர்களை மீட்டு அங்க இருக்கக்கூடிய அரசு, அதாவது அணைக்கட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்து அவர்கள் இருவருக்கும் சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் அந்த காரை ஓட்டி வந்த நபரை அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இந்த காரில் வந்தவர்கள் பெங்களூரு பகுதியில் இருந்து வந்தவர்கள் எனவும் இவர்கள் ஒடுக்குத்தூர் அடுத்த பூஞ்சோலை கிராமத்திற்கு ஒரு நிகழ்வுக்காக வந்திருப்பதாகவும் தெரிய வந்தது. இவர்கள் ஒடுக்குத்தூர் பகுதியில் பார்த்தோம்னால் மது பாட்டில்கள் வாங்கி கொண்டு அவர்கள் மது அருந்திவிட்டு இந்த காரை அவர்கள் இயக்கி வந்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றன. மேலும் இவர்கள் மதுவை அருந்திவிட்டு வாகனங்களை இயக்கி, அதாவது இந்த காரை இயக்கி வந்து இந்த விபத்து ஏற்படுத்தியதாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து காரை பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சிசிடிவி காட்சியானது, அதாவது அந்த ஆட்டோ மீது அந்த கார் மோதக்கூடிய அந்த சிசிடிவி காட்சியானது வெளியாகி தொடர்ந்து அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் தொடர்ந்து இது போன்ற விபத்துக்கள் ஏற்படுவதன் காரணமாகத்தான் இந்த பகுதியில் வேகத்தடையானது அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அப்படி இருந்தும் இந்த பகுதியில் அடிக்கடிக்கு விபத்துக்கள் ஏற்படுகிறது. ஆகவே அதாவது அந்த பகுதியில் மதுபான கடைகள் செயல்படுவதன் காரணமாகத்தான் மது குடித்துவிட்டு இது போன்ற விபத்துக்கள் ஏற்படுவதற்கான காரணம் எனவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றம் தெரிவிக்கின்றனர்.